வணக்கம். இன்னைக்கு நாம் ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான அதே சமயம் நிறைய விவாதங்களையும் கிளப்புற ஒரு வரலாற்று தேடல்ல இறங்க போறோம். ஆய்வாளர் ஒரிசா பாலு முன்வைக்கிற ஒரு கோட்பாடு இது. அதாவது பண்டைய தமிழர்களோட கடல் பயணங்கள் உலக அளவுல எப்படி இருந்துச்சு, அதோட தாக்கம் என்னங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். நாம படிச்ச வரலாறுல ஒரு பெரிய உலகத்தையே சுத்தி வந்த ஒரு கடலோடி பேரரசிய பத்தின ஒரு அத்தியாயமே இல்லாம போயிருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த ஆய்வு நம்மளோட வரலாற்று புரிதலையே ஒரு கேள்விக்குள்ளாக்குது. ஒருவேளை நம்ம பாடப்புத்தகங்கள்ல சில முக்கியமான பக்கங்கள் கிழிக்கப்பட்டிருக்கலாமோ? வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். அப்போ இந்த முழு கோட்பாட்டோட மைய புள்ளியே இதுதாங்க. தமிழர்கள் ஒரே இடத்துல மட்டும் வாழல, அவங்க உலகம் முழுசும் பரவி வாழ்ந்தாங்க. அதாவது நம்ம வரலாறு சொல்றதை விட பண்டைய தமிழ் நாகரிகத்தோட தாக்கம் பல மடங்கு பெருசு. அவங்களோட தடங்கள் கண்டம் விட்டு கண்டம் தாண்டி இருந்துச்சுன்னு இந்த ஆய்வு சொல்லுது. சரி, அப்ப மறக்கப்பட்ட ஒரு உலகளாவிய தாக்கம்னு சொல்றோமே, அப்படின்னா என்ன? இந்த கோட்பாடு எதை அடிப்படையா வச்சு பேசுது? வாங்க கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கோட்பாடு சொல்ற அந்த தாக்கத்தோட அளவுதான். ஏதோ சின்னதா இல்ல, கண்டம் விட்டு கண்டம் பரவி இருந்த ஒரு உலகளாவிய கடல்சார் சக்தியா பண்டைய தமிழ் நாகரிகம் இருந்துச்சுன்னு இது சொல்லுது. அதாவது ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே உலகம் முழுக்க தமிழர்கள் பரவி ஒருத்தருக்கொருத்தர் தொடர்புல இருந்தாங்கன்னு ஒரு பெரிய சித்திரத்தை இது நமக்கு காட்டுது. சரி, இவ்ளோ பெரிய ஒரு உலகளாவிய இருப்பு, அதுவும் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சாத்தியமாகிருக்கும்? அந்த காலத்துல என்ன டெக்னாலஜி இருந்துச்சு? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இந்த கோட்பாட்டின்படி கடல்ல தான் இருக்கு. அவங்க கடலோட ஆளுமையாளர்களா இருந்திருக்காங்க. இந்த கோட்பாட்டோட ஆரம்ப புள்ளியே நம்ம புராணங்கள்ல சொல்லப்படுற கடலுக்குள்ள மூழ்கி போன அந்த குமரி கண்டம்தான். இந்த தமிழ் கடலோடி நாகரிகத்தோட தொட்டிலே அதுதான்னு சொல்லப்படுது. அங்க வாழ்ந்த மக்களுக்கு கடலோட ஒரு ஆழமான, பிரிக்கவே முடியாத ஒரு பரம்பரை தொடர்பு இருந்துச்சுன்னு இந்த ஆய்வு சொல்லுது. கடல் மேல இந்த மாதிரி ஒரு ஆதிக்கம் சும்மா தற்செயலா வந்ததில்ல. அது தலைமுறையா கத்துக்கிட்ட அறிவால கட்டப்பட்டது. ஒன்னு, அவங்க கிட்ட அட்வான்ஸ்டான கப்பல் கட்டுற தொழில்நுட்பம் இருந்திருக்கு. 2, கடல் வழிகளை பத்தின ஆழமான அறிவு. 3, அவங்க கலாச்சாரமே கடலை மையமா வச்சுதான் இருந்திருக்கு. அதாவது கப்பல் கட்டுறதிலிருந்து நட்சத்திரத்தை வச்சு வழி கண்டுபிடிக்கிறது வரைக்கும் அவங்க கெட்டிக்காரங்களா இருந்திருக்காங்க. சரி, அவங்களோட கடல் ஆதிக்கத்தை பத்தி பார்த்தாச்சு. இப்போ இந்த கோட்பாட்டோட அடுத்த முக்கியமான தூண், அதாவது அடுத்த பில்லர் என்னன்னா அது மொழிதான். பண்டைய தமிழ்மொழி. வாங்க அது எப்படி ஒரு இணைக்கும் சக்தியா இருந்திருக்குன்னு பார்க்கலாம். மக்கள் எங்கெல்லாம் போறாங்களோ அவங்க கூடவே அவங்க மொழியும் பயணம் செய்யும் இல்லையா? அதே மாதிரிதான் தமிழ் மொழிங்கிறது ஒரே இடத்துல மட்டும் பேசப்படல. அந்த கடலோடிகளோட சேர்ந்து அதுவும் உலகம் முழுக்க பயணம் செஞ்சு வெவ்வேறு மக்கள் கிட்ட ஒரு கலாச்சார பாலமா